ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 16ஆம் அத்தியாயம். தாரகனும் தேவேந்திரனும் போருக்கு தயாராகுதல். தாரகன் கூறினான், நீர்க்குமிழி போன்ற ராஜ்யம், பெண்கள், சூதாட்டம் மற்றும் மதுபானம் ஆகியவற்றால் மயக்கமுற்ற மனிதன் இவ்வுலகில் பிறந்தும் தன் ஆண்மையை வீணடிக்கிறான். ஒரு கல்ப காலம் முடியும் வரை அவனது வாழ்க்கை பயனற்றது என்பதில் ஐயமில்லை. தாய் தந்தையரின் விருப்பத்தை நிறைவேற்றாதவன், தன் உறவினர்களின் துயரை போக்காதவன், அல்லது சிறந்த புகழையும் மதிப்பையும் ஈட்டாதவன் இவ்வுலகில் உயிருடன் பிறந்திருந்தாலும் இறந்தவனுக்கு சமமானவனே ஆவான். எனவே அவர்களின் தேவர்களின் தலைவர்களை வெல்வதற்கும் 3 உலகங்களின் அரச பெருமையை உடனடியாக கைப்பற்றுவதற்கும் எனது 8 சக்கரங்கள் கொண்ட தேரை தயார் செய்து பூட்டுங்கள். அத்துடன் வெல்ல முடியாத தைத்தியர்களின் படைகளையும் போருக்கு அணியமாக்குங்கள். பொன் தண்டையும் பட்டு துணியையும் கொண்ட எனது கொடியை தயார் செய்யுங்கள். முத்துக்களின் கொத்துக்கள் பதிக்கப்பட்ட எனது குடையையும் ஆயத்தப்படுத்துங்கள். என் தாயின் கூந்தலை ஒரு குரங்கு வடிவில் வந்த தேவேந்திரன் எவ்வாறு கலைத்தானோ அதே போல இன்று நான் தேவலோக பெண்களின் பின்னப்பட்ட மற்றும் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை கலைப்பேன். அவளுக்கு நான் உண்மையான அர்த்தத்தின் ஒரு தாரகன், காப்பவன் ஆவேன். நாரத மாமுனிவர் கூறினார். தாரகனின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் தைத்தியர்களின் மன்னனின் படைத்தலைவனான கிரசனன் என்ற தானவன் எவ்வித தாமதமும் இன்றி அவற்றை செய்தான். கம்பீரமாக போர் பறையை முழக்கியபடியே அவன் தைத்தியர்கள் அனைவரையும் விரைவாக ஒன்று திரட்டி புத்திசாலியான தைத்திய மன்னனின் தேரை தயார் செய்தான். கருடனுக்கு இணையான தேஜஸ் கொண்ட 1000 கருட பறவைகளை அவன் அந்த தேரில் பூட்டினான். அவர்கள் உண்மையில் மேரு மலையின் குகைகளில் தங்கியிருந்த சுப்பர்ணனின், அதாவது கருடனின் புதல்வர்கள் ஆவர். தைத்தியர்களின் அரசன் அவர்களை வென்று தனது வாகனங்களாக மாற்றிக்கொண்டான். அந்த தேர் 64 8க்கு 8 சக்கரங்களை கொண்டிருந்தது. அது 4 யோஜனை தூரம் வரை பரவியிருந்தது. அது பல விளையாட்டு அறைகளை கொண்டிருந்தது. குரல் மற்றும் இசை கருவிகளின் இசையால் அது மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது. அது முழுமையாக அமைக்கப்பட்ட போது ஒரு கந்தர்வ நகரம் போல தோன்றியது. கடுமையான செயல்களை செய்யும் 10 தைத்தியர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருடனும் 1 கோடி பேர் கொண்ட படைகள் இருந்தன. போருக்கு தயாராக இன்னும் பலர் இருந்தனர். அவர்களின் தலைவன் ஜம்பன் ஆவான். அவனுக்கு அடுத்த நிலையில் குஜம்பன் இருந்தான். மற்றவர்கள் மகிஷன், குஞ்சரன், மேஷன், காலநேமி, நிமி, மதனன், ஜம்பகன் மற்றும் சும்பன் ஆகியோர் ஆவர். இவ்வாறு 10 பேரும் தைத்தியர்கள் அவர்களின் தலைவர்களாக இருந்தனர். அந்த தைத்திய தலைவர்கள் அனைவரும் மலை போன்ற பிரம்மாண்டமான உடல் அமைப்பை கொண்டிருந்தனர். அவர்கள் செயல்களில் மிகவும் உக்கிரமானவர்களாக திகழ்ந்தனர். அவர்கள் பல்வேறு வகையான ஆயுதங்களை கொண்டிருந்தனர். மேலும் பலவிதமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் கையாள்வதில் வல்லவர்களாகவும் இருந்தனர். தாரகனின் கொடிக்கம்பம் பல வடிவங்களை கொண்டு மிகவும் பயங்கரமாக திகழ்ந்தது. சில சமயங்களில் அது பயங்கரமான அரக்கனை, ராட்சசனை போலவும் கழுகை போலவும், சில இடங்களில் பிசாசு, காகம் மற்றும் பறவையை போன்றும் தோன்றியது. இவ்வாறு அந்த கொடிக்கம்பம் பலவிதமான வடிவங்களில் காட்சியளித்தது. படைத்தலைவனான கிரீசனன் முதலை சின்னம் பொறித்த கொடியுடன் திகழ்ந்தான். பிசாசின் முகமே ஜம்பனின் சின்னமாக இருந்தது. அது இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. குஜம்பனின் கொடியில் வாளை ஆட்டும் கழுதையின் சின்னம் இருந்தது. ஒளிரும் தங்கத்தாலான நரியின் உருவம் மகிஷனின் சின்னமாக திகழ்ந்தது. குஞ்சரனின் சின்னம் கழுகாகவும், மேஷனின் சின்னம் அரக்கனாகவும் ராட்சசனாகவும் இருந்தன. காலநேமியின் சின்னம் மகா காலனாகவும், நிமியின் சின்னம் பெரிய திமிங்கலமாகவும் இருந்தன. மதன ராட்சசியின் கொடியில் உள்ள சின்னம் காகம், ஜம்பகனின் கொடியில் உள்ளதும் காகமே. சும்பனின் கொடியில் பெரிய ஓநாய் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய கொடிகள் அங்கு ஜொலித்தன. மற்றவர்களின் கொடிகளில் இருந்த சின்னங்கள் பல்வேறு அளவுகளிலும் வடிவங்களிலும் அமைந்திருந்தன. கிரிசனனின் தேர் தங்க மாலைகள் அணிவிக்கப்பட்ட 100 வேகமான புலிகள் பூட்டப்பட்டு பிரகாசித்தது. அது பெரும் மேகங்களின் முழக்கம் போன்ற பேரொளியை எழுப்பியது. ஜம்பகனின் தேரில் 100 சிங்கங்கள் பூட்டப்பட்டிருந்தன.
குஜம்பகனின் தேர் பிசாசுகளின் முகங்களை கொண்ட கழுதைகள் பூட்டப்பட்டும், மகிஷனின் தேர் அதே எண்ணிக்கையிலான ஒட்டகங்கள் பூட்டப்பட்டும், கஜனின் தேர் அதே எண்ணிக்கையிலான குதிரைகள் பூட்டப்பட்டும் அமைந்திருந்தன. மேஷனின் தேர் பயங்கரமான சிறுத்தைகள் பூட்டப்பட்டும், காலநேமியின் தேர் யானைகள் பூட்டப்பட்டும் இருந்தன. பெரிய மேகங்களை போன்ற தோற்றமும் மதநீர் நறுமணமும் தலா 4 வளைந்த தந்தங்களும் கொண்ட 4 யானைகளால் தாங்கப்பட்ட ஒரு மலையின் மீது நிமி அமர்ந்திருந்தான். மதனன் என்னும் பெரும் தைத்தியன் 100 ஹஸ்தம் முழம் நீளமுள்ள கருப்பு நிற குதிரை ஒன்றின் மீது அமர்ந்து ஜொலித்தான். அக்குதிரை தங்க ஆபரணங்களாலும் வெண்மையான சாமரங்களின் கூட்டத்தாலும் கழுத்தை சுற்றியிருந்த மலர் மாலையாலும் அலங்கரிக்கப்பட்டு சிறிது விளங்கியது. அவன் கரத்தில் ஒரு பாச கயிறு இருந்தது. ஜம்பகன் ஒலிக்கும் மணிகள் கோர்த்த மாலை அணிந்த ஒட்டகம் ஒன்றின் மீது ஏறியிருந்தான். காலமுஞ்சன் சரியான நேரத்தில் மழையை பொழிபவன் என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரும் மேகத்தின் மீது சும்பன் எனும் தானவன் சவாரி செய்து கொண்டிருந்தான். மற்ற தானவ வீரர்கள் பல்வேறு வகையான வாகனங்களையும் ஆயுதங்களையும் கொண்டிருந்தனர். அவர்கள் பலவிதமான நிறங்கள் மற்றும் வடிவங்களை கொண்ட வலிமையான கவசங்களை அணிந்திருந்தனர். செவையணிகள் மற்றும் தலைப்பாகைகளால் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் பல்வேறு வகையான மேலாடைகள், மாலைகள் மற்றும் அணிகலன்களை அணிந்திருந்தனர். அவர்கள் பலவிதமான பூச்சுக்களையும் நறுமண பொருட்களையும் பூசிக்கொண்டிருந்தனர். 100கணக்கான பாணர்களும் கவிஞர்கள் புகழ்பாடுவோரும் அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தனர். வலிமை மிக்க வீரர்கள் பல்வேறு இசை கருவிகளின் முழக்கத்துடன் தங்கள் பரிவாரங்களுடன் முன்னால் சென்றனர். அந்த படையில் பல வீரர்களும் பல்வேறு வீர கதைகளை செவிமடுப்பதில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். தைத்தியர்களில் சிங்கத்தை போன்றவனான அவனது அந்த படை காண்பதற்கே பயங்கரமான தோற்றத்துடன் காணப்பட்டது. தரையிலிருந்து எழுந்த தூசு படலங்கள் குதிரைகள், தேர்கள் மற்றும் காலாட்படைகளை சூழ்ந்து மூடிக்கொண்டன. கோபமடைந்த தைத்தியர்களின் தலைவன் தனது 10 துணை தைத்தியர்களுடன் அந்த பெரிய தேரில் அமர்ந்திருந்தான். பிரபஞ்சத்தை அமிழ்ப்பதில் முனைப்புடன் செயல்படும் 10 கரங்களை உடைய பெருமானை சிவபெருமானைப் போல அவன் பிரகாசித்தான். அவன் தேவர்களை நோக்கி புறப்பட்டான். இதற்கிடையில் தானவர்களின் அந்த படையை கண்டதும் தேவர்களின் தூதுவனான வாயு பகவான் தேவேந்திரனிடம் அதை தெரிவிப்பதற்காக தேவர்களின் இருப்பிடத்திற்கு சென்றார். உன்னத ஆன்மா கொண்ட மகேந்திரனின் தெய்வீக சபைக்கு சென்ற பின்னர் தேவர்களின் முன்னிலையில் அந்த செய்தியை அவன் தெரிவித்தான். அதனை செவிமடுத்ததும் மிகுந்த புத்திசாலியான தேவர்களின் அரசன் அந்த செய்தியின் தீவிரத்தை ஆராய விழிகளை மூடி சிறிது நேரம் சிந்தித்து பின்னர் சரியான தருணத்தில் பிரகஸ்பதியிடம் பின்வருமாறு கூறினான். தேவேந்திரன் கூறினான், தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் இடையே ஒரு பெரும் போர் நிகழவிருக்கிறது. இச்சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கூறுங்கள். சிறந்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்த வழிமுறைகளை எனக்கு அறிவுறுத்துங்கள். சொற்களில் வல்லவரும் தாராள மனப்பான்மை கொண்டவரும் உயர்ந்த மகிமை வாய்ந்தவருமான பிரகஸ்பதி மகேந்திரனின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்து பின்வருமாறு பதிலளித்தார். பிரகஸ்பதி கூறினார், தேவர்களுள் சிறந்தவரே, 4 அங்கங்களை கொண்ட தேர், யானை, குதிரை, காலால் படையின் மீது வெற்றி பெற விரும்புவோருக்கு மிகுந்த விவேகத்துடன் கூடிய கொள்கையானது சாமம், இணக்கமான பேச்சுவார்த்தை மூலம் தொடங்கப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதுவே நிலையான நெறியாகும். சாமம், இணக்கமான பேச்சுவார்த்தை, தானம், பரிசு அல்லது லஞ்சம், பேதம், எதிரி தரப்பினரிடையே பிளவை ஏற்படுத்துதல் மற்றும் 4வதாக தண்டனை அல்லது நேரடி தாக்குதல் ஆகிய இந்த உபாயங்களை புத்திசாலித்தனமான கொள்கையாக தகுந்த நேரத்திலும் இடத்திலும் ஒவ்வொன்றாக பயன்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் உறுதியான முடிவு என்னவென்றால், நல்ல குணமுள்ள மேன்மையானவர்களிடம் சாமம் கையாளப்பட வேண்டும். பேராசை கொண்டவர்களிடம் தானம் பயன்படுத்தப்பட வேண்டும். பயந்தவர்கள் மற்றும் ஐயமும் தயக்கமும் கொண்டவர்களிடம் பேதம் பயன்படுத்தப்பட வேண்டும். தீய குணம் கொண்டவர்களிடம் எப்போதும் தண்டம் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும்.
தீய குணம் கொண்ட தைத்தியர்களிடம் அசுரர்களிடம் சாமம் என்பதற்கு இடமே இல்லை. ஏனெனில் அவர்களிடம் நற்குணங்கள் ஏதுமில்லை. அவர்கள் ஏற்கனவே செழிப்பான நிலையில் இருப்பதால் செல்வம் மற்றும் புகழால் அவர்களுக்கு என்ன பயன்? அவர்களின் இனத்தன்மை ஒற்றுமை உணர்வு காரணமாக படைப்பு கடவுளான பிரம்மதேவரால் கூட அவர்களை அபேத்தியர்கள், அதாவது பிளவுபடுத்த முடியாதவர்கள் என்றே கருதப்படுகிறார்கள். இவ்விஷயத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரே உபாயம் தண்டம் மட்டுமே. ஒரு தீய மனிதன் ஒருபோதும் நல்ல மனிதனாக மாற இயலாது. அவனை எவ்வளவுதான் கொஞ்சினாலும் அல்லது பாதுகாத்தாலும் அவன் தனது இயல்பான குணங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதுவே என் புத்திக்கு தோன்றுகிறது. நீங்கள் முடிவெடுப்பதை செய்யலாம். இவ்வாறு கூறப்பட்டதும் 1000 விழிகளை கொண்ட அந்த தேவேந்திரன் இது அப்படித்தான் என்று ஒப்புக்கொண்டார். செய்ய வேண்டியது குறித்து சிந்தித்த பின்னர் அவர் அமரர்களின் தேவர்களின் சபையை நோக்கி கூறினார். சொர்க்கவாசிகளே, என் சொற்களை மரியாதையுடன் செவிமடுங்கள். யாகங்களில் அளிக்கப்படும் அவிர்வாகத்தை பெரும் உரிமை கொண்டவர்கள் நீங்களே. நல்லோர்களால் விரும்பப்படும் சாத்வீக குணம் கொண்டவர்கள் நீங்கள். அவரவர் நிலையில் நிலைத்து நின்று எப்போதும் பிரபஞ்சத்தை காப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள். ஏதோ ஒரு காரணத்தால் தானவர்களின் தலைவர்கள் உங்களை துன்புறுத்துகிறார்கள். அவர்களிடம் சமாதானம், சாமம் போன்ற உபாயங்கள் பலனளிக்காது. தண்டம், ஆயுத வலிமை ஒன்றையே பிரயோகிக்க வேண்டும். மனதையும் புத்தியையும் போரின் பால் திருப்புங்கள். படையை திரட்டுங்கள். ஆயுதங்களை வரவழைத்து அவற்றின் அதி தேவதைகளை வழிபடுங்கள். இவ்வாறு கூறப்பட்டதும் தேவர்களில் முதன்மையானவர்கள் போருக்கான கவசங்களை அணிந்து தங்களை பொன் ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டு 10,000 குதிரைகளுடன் தயாரானார்கள். என் அமரர்கள் தேவர்கள் தங்கள் வாகனங்களையும் விமானங்களையும் தயார் செய்து அணிவகுக்கட்டும். தேவர்களே, யமனை படைத்தலைவனாக நியமித்துவிட்டு உடனடியாக புறப்படுங்கள். பல அற்புதமான குணங்களை கொண்ட நீங்கள் தேவர்களாலும் தானவர்களாலும் வெல்ல முடியாதவர்கள். மாதலியால் முறையாக குதிரைகள் பூட்டப்பட்ட மகேந்திரனின் தேரும் அங்கே காணப்பட்டது. எருமை வாகனத்தின் மீது அமர்ந்த யமன் படை வகுப்பின் முன்னணியில் தன் இடத்தை பிடித்தான். அவனை சுற்றிலும் பயங்கரமான ஓசை எழுப்பும் மணிகளை அணிந்த படைகள் சூழ்ந்திருந்தன. ஹூதாசன், அக்னி தேவன், கரத்தினில் சட்டியுடன் ஆட்டுக்கடா வாகனத்தின் மீது அமர்ந்திருந்தான். அவன் பிரகாசமான ஜுவாலைகளால் வானம் முழுவதையும் நிரப்பியிருந்தான். கல்ப காலம், அதாவது உலக முடிவு. வாயுதேவன், காற்றிற்கு அதிபதி, ஒரு பெரிய கரடியின் மீது அமர்ந்து கரத்தில் அங்குசத்தை ஏந்தியிருந்தார். அப்போது அவரது பயங்கரமான வேகம் மேலும் அதிகரித்தது. அவர் படையின் முன்னணியிலும் காணப்பட்டார். நீருக்கு அதிபதியான வருணன் ஒரு பெரிய அரவத்தின் மீது அமர்ந்திருந்தார். பெரிய பாசக்கயிற்றை ஏந்திய அந்த வீரன் படையில் இடம் பெற்றிருந்தார். தனாதிக்ஷன் குபேரன் மனிதர்களை குதிரைகளுக்கு பதிலாக பூட்டிய ஒரு தெய்வீக தேரில் வலம் வந்தார். போர்க்களத்தில் அவர் கரத்தில் இரும்புலக்கையை ஏந்தியிருந்தார். அவர் ஒரு பெரிய சிங்கத்தை போல கர்ஜித்தார். ராட்சசர்களின் தலைவனான நிருத்தி ராட்சச முகங்களை கொண்ட குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் காணப்பட்டார். அவர் கரத்தினில் வில் வைத்திருந்தார். ராட்சச கூட்டங்களால் சூழப்பட்ட நிலையில் அவர் காணப்பட்டார். அவர் மிகுந்த ஆரவாரத்துடன் இருந்தார். சந்திர தேவன், சூரிய தேவன், அஸ்வினி தேவர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வே தேவர்கள் மற்றும் ருத்ரர்கள் ஆகிய அனைவரும் போருக்கு தயாராக நின்றனர். விஸ்வாவசுவை முன்னணியில் கொண்டு கந்தர்வர்கள் காணப்பட்டனர். அவர்கள் தங்க இருக்கைகளையும் தங்க வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடைகளையும் அணிந்திருந்தனர். அவர்களின் கவசங்கள், ஆயுதங்கள் மற்றும் சின்னங்கள் பல்வேறு நிறங்களிலும் அளவுகளிலும் இருந்தன. அதேபோல் சிவப்பு நிற முடியை கொண்ட ராட்சசர்கள் கழுகை சின்னமாக கொண்ட கொடிகளுடன் காணப்பட்டனர். அவர்கள் சிவப்பு நிற மேலாடைகளையும் களங்கமற்ற இரும்பு ஆபரணங்களையும் அணிந்திருந்தனர். மணிபத்ரன் முதல்வனான கோடிக்கணக்கான யக்ஷர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிந்து காணப்பட்டனர். அவர்கள் கரங்களில் பயங்கரமான அசனிகளை, இழுக்க முடியாத ஆயுதங்களை ஏந்திய பெரும் வீரர்களாக திகழ்ந்தனர். ஆந்தை சின்னம் கொண்டதும்
முழுவதும் செம்பு பூசப்பட்டதுமான கொடி மரங்களுடன் பயங்கரமான பிசாசுகள் அங்கு ஜொலித்தன. சிறுத்தையின் தோலே அவர்களின் ஆடையாக இருந்தது. அவர்கள் மிகுந்த வேகமும் ஆற்றலும் கொண்டிருந்தனர். அதே போல வெண்ணிற ஆடைகள் மற்றும் வெண்ணிற பட்டு கொடிகளுடன் கிண்ணறர்கள் போருக்கு தயாராக நின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் மதம் பிடித்த யானைகளை தங்கள் வாகனங்களாக கொண்டிருந்தனர். சமுத்திர ராஜனான கடல் அரசனின் கொடி அன்ன பறவையை சின்னமாக கொண்டு அழகாக ஜொலித்தது. அது முத்துக்களின் கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு முத்து மாலையை போன்ற பொலிவுடன் திகழ்ந்தது. மாணிக்கம் எனும் சிறந்த இரத்தினத்தால் ஆன உச்சியை கொண்ட குபேரனின் உயர்ந்த கொடி கம்பம் வானத்தை நோக்கி செல்ல விரும்புவது போல தோன்றியது. யமனின் பெரிய கொடிக்கம்பம் கருப்பு இரும்பினால் செய்யப்பட்டது. காகம் அதன் சின்னமாகும். அரக்கர்களின் தலைவனான நிருதியின் கொடியில் ஒரு பூதத்தின் முகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அளவற்ற ஒளி படைத்த சந்திரனும் சூரியனும் முறையே தங்கத்தையும் சிங்கத்தையும் தங்கள் சின்னங்களாக கொண்டிருந்தனர். அஸ்வினி தேவர்களின் கொடியில் பல வண்ணங்கள் கொண்ட குடத்தின் சின்னம் இருந்தது. விலை உயர்ந்த இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க நிறத்திலான யானை உருவம் கொண்ட தேவேந்திரனின் கொடியில் சின்னமாக காணப்பட்டது. அக்கொடி வெண்மையான சாமரங்களுடன் இணைக்கப்பட்டிருந்தது. போர்க்களத்தில் பல்வேறு வடிவங்களிலான மற்றவர்களின் கொடிகளும் ஜொலித்தன. அரவங்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் மற்றும் நிசாசரர்கள், இரவில் சஞ்சரிப்பவர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய தேவேந்திரனின் அந்த படை மிகவும் வெல்ல முடியாததாக தோன்றியது. பல்வேறு தேவர் கூட்டங்கள் 33 கோடி எண்ணிக்கையில் இருந்தன. பாகன் எனும் அசுரனின் எதிரியான தேவேந்திரன் தனது ஐராவத யானையின் மீது அமர்ந்திருந்தான். அந்த யானை இமயமலையை போன்ற பொலிவையும் உயரத்தையும் கொண்டிருந்தது. அதன் செவிகளில் வெண்மையான சாமரங்கள் அசைந்தன. அது அழகான மற்றும் தூய தங்க தாமரை மலர் மாலையை அணிந்திருந்தது. அதன் நெற்றியில் கவர்ச்சிகரமான மற்றும் பிரகாசமான குங்கும திலகம் இருந்தது. அது உற்சாகத்துடன் பிளிரியது. தேவேந்திரன் அதன் மீது அமர்ந்திருந்தான். மிகுந்த வல்லமை படைத்த அந்த தலைவன் மிகச்சிறந்த அழகும் பலவிதமான வண்ணங்களும் கொண்ட ஆடைகளை அணிந்திருந்தான். அவனுக்கு மேலே வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட விதானம் குடை அலங்கரித்து நின்றது. அவன் இரு கரங்களிலும் தோள் வலைகளை அணிந்திருந்தான். அவனுக்கு 1000 விழிகள் இருந்தன. ஆயிரக்கணக்கான பாணர்களும் புகழ் பாடுபவர்கள் துதிப்பவர்களும் அவனை புகழ்ந்து பாடினர். இவ்வாறு தேவேந்திரன் சொர்க்கத்தில் மிகச் சிறப்பான தோற்றத்துடன் விளங்கினான். 16ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.